Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற டெய்லி யூஸ் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சில சின்ன சின்ன சென்டென்ஸ் கூட நம்மளுக்கு மீனிங் தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், அது நானா? அது நானா? அந்த போட்டோல இருக்கிறது நானா? இது நானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, is that me? is that me? அது நானா அப்படின்றதுக்கு is that me? எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு be cautious. be cautious. எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்றதுக்கு be cautious. நான் போகிறேன், நான் போறேன், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு I am leaving. I am leaving. எனக்கு ஒரு பெட்டியை கொடுக்க முடியுமா? எனக்கு ஒரு பெட்டி கொடுக்குறீங்களா நான் எடுத்துட்டு போறதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய துணியெல்லாம் எடுத்துட்டு போனோம், என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம், ஒரு பெட்டியை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு Can you give me a box? Can you give me a box? எனக்கு ஒரு பெட்டியை கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்கு Can you give me a box? அவர்கள் உங்கள் நண்பர்களா? அவங்களாம் உங்க நண்பர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது Are they your friends? Are they your friends? அவர்கள்லாம் உங்க நண்பர்களா அப்படின்னு கேக்குறதுக்கு Are they your friends? தயவு செய்து என்னை விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு Please leave me alone. Please leave me alone. Please leave me alone. உங்களுக்கு உதவ நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் எப்பயுமே தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா I am ready to help you. I am ready to help you. உங்களுக்கு உதவ நான் எப்பயும் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு I am ready to help you. நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள்? நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்றதுக்கு How did you come here? How did you come here? நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் அப்படின்றதுக்கு How did you come here? ஏன் இங்கு வந்தீர்கள்? ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு Why did you come here? Why did you come here? ஏன் இங்க வந்தீங்க அப்படின்றதுக்கு Why did you come here? அந்த ஆடு உங்கள் ஆடு. இப்போ கோட் வளர்க்குறாங்கன்னா அந்த ஆடு உங்களுடைய ஆடு தான் அப்படின்னு சொல்றதுக்கு The goat is your goat. The goat is your goat. அந்த ஆடு உங்களுடைய ஆடு அப்படின்னு சொல்றதுக்கு The goat is your goat. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச், லெட்டர் ரைட்டிங் இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லயுமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்க வீட்ல படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷன், எஸ்ஏ காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷனுக்கு கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.